சார் 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 இங்க பாருங்க, சரவண பெருமாள் சார், 35% மொழி சிறுபான்மையினர் தமிழ்நாட்டில் வாழ்வதாக மரியாதைக்குரிய ஆளுநர் RN ரவி தன்னுடைய பேட்டியில் குறிப்பிடுகிறார். அவர் அதோட நிக்கல, அடுத்து சொல்வதுதான் ரொம்ப அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் தங்களுடைய வீடுகளை தாண்டி வெளியில் அந்த மொழியை பேசுவதற்கு அச்சப்படுகிறார்கள் சொல்றாரு. அப்படி ஏதாவது இங்க இருக்கா சார் சூழல்? அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது இந்த மாற்று மொழியை பேசுவதற்கு அச்சப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு இது ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ட்ரேடு வர்த்தக நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா தமிழில் பெயர் பதியணும் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த இதை தான் நம்ம உற்று நோக்கணுமே ஒழிய, இது அந்த மாதிரியான கருத்தை வச்சிருக்கிறாருன்றதான் அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் அதுவான்றதை நான் இது பார்க்கல. ஸோ இந்த மாதிரியான வர்த்தகத்தில் நீங்கள் தமிழ்லேயே பேர் வைக்கணும்னா, இப்போ வடக்குல இருந்து கர்நாடகத்தில் வைக்கணும், கேரளால வைக்கணும். ஆமாங்க. இப்போ ஒரு ஆங்கில பேர் வைக்கணுங்கிறது அரசாங்கம் பேர் வைக்கணும்ன்றது இருக்கு சார். பட் இதே தமிழ் வழியில ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? பல நிறுவனங்கள் இப்போ ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர்னு ஒரு கம்பெனி பேர் வைக்கிறாங்க. அவங்க தமிழ்ல ஸ்கை ஸ்கிரேப்பர்னு வச்சா அதை படிக்கிறதுக்கோ இல்லை இது பண்றதுக்கோ சிரமங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனைகளை இப்போ நம்ம உருவாக்குறோம். இது இத்தனை காலமா இல்லை தமிழகத்துல. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் தமிழில் பேர் வைக்கணும்னு சொல்கிறீங்க, மற்ற மாநிலங்களில் செய்கிறாங்கன்றதுக்காக நம்ம செய்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அங்கே தென்காசியில் இருக்கக்கூடிய கடையநல்லூர் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினுடைய MLA போய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்தி இதை அழிக்கிறதுக்கு பதிலாக ஆங்கிலத்தில் அழிக்கிறார். அந்த மாதிரியான நிகழ்வுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆகையினால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நினைவூட்டுகிறதுனா, அதை எப்படி மையப்படுத்துகிறதுனா, நீங்கள் மற்ற மொழிகளை ஊக்குவிக்கிறதுல அதை எதிர்க்கிறீங்க அப்படின்ற போக்கு இருக்கு. இப்போ ஒரே நிமிஷம் சார், நீங்க எஜுகேஷன் சிஸ்டத்தில் நீங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் சென்று இங்க மைனாரிட்டி லிங்குஸ்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவங்க அவர்களுடைய மொழியில் பாடம் நடத்தணும் அப்படிங்கிறத இந்த அரசு அனுமதிக்கல. அதனால அவங்க சுப்ரீம் கோர்ட் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க அப்படி ஒரு பாடத்தை நடத்துவதற்கு அப்படின்ட்டு கவர்னர் சொன்னாரு. எனக்கு சத்தியமா எனக்கு நினைவுக்கு தெரியல, நானும் சுத்தி பார்த்தேன், அப்படி எந்த சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்ததுன்ட்டு. அப்படி ஏதாவது யாராச்சும் போனாங்களா சார்? இங்கே பள்ளி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் கல்வி நிறுவனங்கள் ஏதாவது போனதா? அப்படி எதுவும் நினைவு இல்லை எனக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது மைனாரிட்டி, அதாவது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ தெலுங்கு சார்ந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. மெஜாரிட்டி அதுதான். தமிழகத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடிய மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜாஸ்தி. அவங்க வழியில் பாடத்திட்டங்கள், அதாவது தெலுங்கு பாடங்களை நடத்துவதற்கு இந்த அரசாங்கம் மறைமுகமாகவோ அதை எப்படின்னு சொல்ல எனக்கு தெரியல, மறைமுகமாக தான் சொல்லணும், அது எதிர்க்கிறதா தான் தெரியுது. தெலுங்கு அந்த பாடத்தை நடத்துவதற்கு எதிர்ப்பதாக தான் தெரியல. சார் நாங்க கவர்னர் சுப்ரீம் கோர்ட் போய் ஆர்டர் வாங்கினாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. கவர்னர் மேல ரொம்ப அளவில்லாத அன்பும் வைத்திருக்கிறோம், அளவு கிடந்த மரியாதையும் வைத்திருக்கிறோம். சரியா? அவரு ரொம்ப அதிகாரப்பூர்வமாக சொல்கிறார், தமிழ்நாட்டில் மாற்று மொழியில் மைனாரிட்டி லாங்குவேஜ் இருக்கக்கூடியவர்கள் அந்த பாடத்தை கற்பிப்பதற்கு இந்த அரசு அனுமதிக்கவில்லை. அதனால் அவர்கள் சட்ட போராட்டத்தை நடத்தி, அப்படி சட்ட போராட்டத்தை நடத்திய போது தமிழ்நாடு அரசு தரப்பில் அவர்களுக்கு எதிராக வலுவான வாதம் வைக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி அவர்கள் அனுமதி வாங்கி கொண்டு வந்துதான் இந்த ஆர்டர் வாங்கிட்டு தான் அவங்க நடத்துறாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு நினைவு தெரியல, எங்களுக்கும் தெரியல. சரி, ரைட், ஓகே. இல்ல அந்த மாதிரி நினைவு இல்லை. பட் ஆனா இது இப்போ நான் ஒரு சில பள்ளிகள்ல பாக்குறேன், அவங்க தெலுங்கு மைனாரிட்டியா இருக்காங்க. அந்த இடத்துல அதை ஊக்குவிக்கல அப்படின்றத, அந்த பாயிண்ட தான் நான் சொல்ல வரேன். சரி
சார் இங்க நம்ம ஹொசூரை தாண்டி போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹொசூரை தாண்டுறோம் அப்படின்னா அங்க கன்னட மொழியில் இங்க வந்து பாடம் கற்பிக்கப்படுகிறது. நீங்க சென்னையில பல இடங்கள்ல உருது பள்ளிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க கோயம்புத்தூர் தாண்டுறீங்கன்னா அந்த பார்டர் பகுதிகளில் மலையாளம் கற்பிக்கப்படுகிறது. என்ன இப்படி நம்ம இந்தாண்ட திருவள்ளூரை நீங்க தாண்டுறீங்க அப்படின்னா அங்க தெலுங்குல வந்து ஸ்கூல்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி எல்லா மொழிகள்லையுமே இங்க கற்பிக்கப்படுகிறது. அது நீங்க வந்து கவர்னர் எதை வச்சு சொன்னாருன்ட்டு உங்களுக்கும் தெரியலன்ட்டீங்க, நீங்க எஜுகேஷனில் இருக்கிறீங்க. சரி, இங்க வந்து முதலமைச்சர் வந்து கேட்கிறாரு, இங்க பீகாரை சேர்ந்தவர்கள் யார் தாக்கப்பட்டாங்க, ஒரே ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்படி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சார் வரலாற்றில் முதல் தடவை சொன்ன சரவண பெருமாள் சார், ஒரு மத்திய குழு ஒரு மாநிலத்தில் ஆய்வு செய்வதுதான் நடைமுறை, சரியா? வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழு இன்னொரு மாநிலத்திற்கு வந்து என் மாநிலத்தை சேர்ந்தவன் இந்த மாநிலத்தில் தாக்கப்பட்டிருக்கிறானா அப்படின்ட்டு ஆய்வு நடத்திட்டு போனது தமிழ்நாட்டில் மட்டும்தான். வரலாற்றிலே முதல் முறை இங்கே நடத்திட்டு போனாங்க. அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க, ஒன்றும் அப்படி நடக்கலைன்ட்டு. ஆனால் கவர்னர் தன்னுடைய 1.25 மணி நேர பேட்டியில் இங்கே தாக்கப்பட்டார்கள்னு சொல்கிறாரு. அதாவது இது வந்து அந்த நீங்கள் பர்டிகுலராக சொல்கிற இன்சிடெண்ட்டில் கண்டிப்பாக கிடையாது. 2 IAS ஒரு IPS IAS வந்தாங்கன்னு நினைக்கிறேன், வந்து கள ஆய்வு செய்தாங்க. அதில் இல்லை, அந்த மாதிரி ஃபேக்ட் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அதில் தான் தாக்கப்பட்டாங்கன்னு கவர்னர் அதே புள்ளியில் சொல்லி சொல்கிறாரா, இல்லை பல இடங்களில் ஸ்போரடிக்காக வந்து நடக்கிற இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸு ரெக்கார்ட் ஆகலை. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க FIR இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. FIR-ல் இதுக்கு வந்து DGPயே வந்து பதில் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எதுவும் நடக்கலை அப்படின்றது அவரே வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்கிறார். தமிழகத்தினுடைய DGP இப்போ சைலேந்திரபாபு தலைமையில் இருக்கும்போது அது நடந்தது, இந்த மாதிரியான இன்சிடெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இது வந்து FIR போடக்கூடிய அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய SPO அதை வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்போரடிக் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்ததாக தான் தகவல்கள் வருது. பட் அதனால் மேஜராக வந்து இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய என்னோட அனலைசிஸ் பிரகாரம் நான் பார்த்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டது. அதான் கவர்னருடைய பேட்டி. அவதூறு, வன்மம், விஷமத்தனம்னு ஒரு தலையங்கத்தை முரசொலி தீட்டி இருக்கிறது. இது அரசியல் ரீதியான விமர்சனம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா, எப்படி சார் இது? இல்லை, அரசியல் ரீதியான இல்லை. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இப்போ நீங்கள் இந்த மைனாரிட்டின்னு சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு நினைவு தெரிஞ்சு இங்கே கார்ப்பரேஷன் ஸ்கூல் குக்ஸ் ரோடுன்னு ஒரு நம்ம ஸ்டான்ஸ் ரோடு கார்ப்பரேஷன் ஸ்கூல், அங்கே ஒரு ஆசிரியர் இருக்கார் தெலுங்கு. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஊக்குவிக்கலை இந்த அரசாங்கம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த ஒரு பள்ளியில் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற பள்ளியில் நீங்கள் வந்து சொல்லக்கூடிய ஓசூர் பகுதியில் வந்து கன்னட ஆசிரியர் இருக்காரா அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. எங்கள் பகுதியில் நான் எங்கள் ஊர் தேனி அந்த பக்கம் சின்னம்னூர் பகுதியில் வரசநாடு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3 லாங்குவேஜ் பேசுகிறாங்க. எங்கள் கிராமத்திலே கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்காங்க, தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்காங்க, தமிழ் பேசக்கூடிய. ஆனா பள்ளிகள்ல வந்து குறிப்பா தெலுங்கோ அல்லது கன்னடமோ பேசக்கூடிய ஆசிரியர்கள் ஊக்குவிக்கப்படுதா அப்படின்றது வந்து கிடையாது. சார், எழுத்து வடிவம் இல்லாத உருது வேணா நீங்க சொல்லலாம், உருது ஊக்குவிக்கலாம். அவங்க பாருங்களேன், எழுத்து வடிவம் இல்லாத சௌராஷ்டிரா பள்ளிகள் இங்க இயங்கி கொண்டிருக்கிறது சார். அது மதுரையில இருக்கு. இல்ல சார், அதுதான் சொல்றேன் சார். சௌராஷ்டிரா மொழியை கத்து கொடுக்குறாங்க, அதுக்கு எழுத்தே இல்ல சார். சௌராஷ்டிரா பள்ளிகள் இருக்கு. அந்த கம்யூனிட்டி பேஸ்டா இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து அவங்களுக்கு பள்ளிகள் நடத்துறாங்க. ஆனா சௌராஷ்டிரா அங்க பாடம் நடத்தப்படுகிற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல நடத்தப்படுதா அப்படின்றது எனக்கு தகவல் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே, கொஞ்சம் நேரம் இருங்க சார். ஓகே சார், எதாவது சொல்ல விரும்புறீங்களா ப்ளீஸ்? சார், அதாவது இப்போ நம்ம நண்பர் சொன்னார், இந்த திருவள்ளூர் சிலை நிறுவப்படலை, பனாரஸ்ல இன்ஸ்டால் பண்றான்னு சொன்னார். உத்தரகாண்டினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஹரித்வார்ல இன்ஸ்டால் பண்ணிட்டார். 19 டிசம்பர் 2016 இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணவங்க வந்து கவர்னர், அப்போ சண்முகநாதன் மேகாலயா கவர்னரும் இவங்களும் வந்து அவரோட தலைமையில் ராம்நாயக் கீழே தள்ளிட்டாங்க. அதை இல்ல கீழே தள்ளனால ஏன் கீழே தள்ளுறாங்க? ஆமா, கீழே தள்ளுறாங்க. இப்போ இருந்து பாருங்க, வீடியோ இருக்கு, அதுல கீழே விழுந்திருக்கிறது. சரி, ஓகே. அதாவது இன்ஸ்டால் பண்ணியாச்சு.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சொல்ற விஷயங்கள், அதாவது நீங்க சொன்னது இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன விஷயம் வந்து அது கேஸ் கவர்னர் சொன்னது நடந்ததா சார்? அது நடந்திருக்கு. ஓகே. அதுல என்னன்னா விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் அந்த ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் மதர் லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் ஃபார்முலால மதர் லாங்குவேஜை அவங்க வந்து படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும், தமிழை வந்து நீங்க திணிக்க கூடாது அப்படின்றது தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய பெட்டிஷன். கூடாது. அதாவது இதுதான் தமிழ் லாங்குவேஜ் 10ஆம் கிளாஸ்ல வந்து பாடமா வந்து நீங்க எழுதணும். ஆனா அவங்களுக்கு விருப்பம் இல்லை. மலையாளம் இந்த பகுதியில் கேரளா பகுதியில் இருக்கக்கூடியவங்க மலையாளத்தில் நாங்கள் எங்களோட தாய்மொழியை நாங்கள் எழுதிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கன்னடா பகுதியில் இருக்கவங்க கன்னட மொழின்னு நாங்கள் எழுதிக்கிறோம். ஆனால் தமிழுக்கு எக்ஸம்ஷன் வேணும், ஹைகோர்ட் ஆர்டரும் இருக்குது. அது அந்த எக்ஸம்ஷனையும் வந்து 1 இயர் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகையினால நீங்கள் தாய்மொழியில் 35 மார்க் வாங்கினா போதும் அப்படின்றது தான் இருக்குது. அந்த கட் ஆஃபும் வந்து நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கு. அந்த விஷயமா தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதை தான் ஆளுநர் அவர்கள் கோடிட்டு காண்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கசக்குறாங்கிறதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லைல்ல. இல்லை கசக்குறாங்கன்னா அது வந்து பல இடங்கள்ல வந்து அந்த பகுதியை அந்த உத்தரவு அந்த வழக்கு போட்டவர் முழுக்க தமிழ் மொழிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். அவர் தமிழ் மொழியில் பரீட்சை எழுத மாட்டோம், தமிழ் மொழியில் பரீட்சை எழுத மாட்டோம், எழுதணும்னாரு. அவ்வளவுதான். போட்டவர் ஒரு பாஜகவுடைய ஆதரவாளர் தான் அந்த வழக்கை போட்டாரு. CMK ரெட்டி எங்க ஆதரவாளர் எனக்கு நினைவு தெரிஞ்சு அவர் எங்கேயுமே ஆதரிச்ச மாதிரி தெரியலையே. சரி, ஓகே சார், சொல்லுங்க சார். அதாவது இந்த விஷயமானது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு அந்த மொழியில வந்து பாடத்தை அவங்க வந்து தமிழை தவிர்த்து எங்களுக்கு இந்த லாங்குவேஜில் தான் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுக்கு தான் உத்தரவு சுப்ரீம் கோர்ட் பிறப்பிச்சிருக்கு. அதை தான் ஆளுநர் அவர்கள் சொல்லி நிஜம்தான் அது. வீட்டை விட்டு வெளியில வந்து அதை பேசுறதுக்கே பயப்படுறாங்கன்னு சொன்னாரு. அது அப்படி வந்து நம்ம சொல்லிட முடியாது. அதாவது அந்த பள்ளியில வந்து அந்த ஆசிரியர் கிடையாது, அந்த பாடம் நடத்தப்படவில்லை அப்படின்றதா கோரிக்கை வைத்தும் வந்து நடத்தப்படவில்லை என்றுதான் இது விஷயம். தமிழ்நாட்டில் தெலுங்கு ஆசிரியர்கள் 1000க்கும் மேற்பட்டிருக்கிறார்கள், மலையாளம் இருக்கிறார்கள், மற்ற சிறுபான்மை மொழி உருது மொழி பேசுகிற தமிழ் ஆசிரியர்களே இல்லையே. மைனாரிட்டி மொழி செல்வராஜ்